ஜான்பூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் 10 பேர் கல் எறிஞ்சு அந்த ரயிலை சேதப்படுத்தியிருக்கிறானுங்க. இதை உடனே காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்களுடைய பேரை நம்ம பார்ப்போம். ரோஹித், சசிகாந்த், அகிலேஷ், அஷு, சாகர், சுபம், கிருஷ்ணா, சங்கட், பிரின்ஸ் பைன் அண்ட் பவன். எல்லாருமே ஜான்பூர் டிஸ்ட்ரிக்ட் தான். எல்லாருமே அந்த உள்ளூர்வாசிகள் தான். ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சி அடிச்சிருக்கிறானுங்க. ஒரு தடவை நம்ம பிரதமர் தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னார்னாக்க, குற்றவாளிகளை அவருடைய உடைகளை வச்சு அவருடைய பெயர்களை வச்சு அடையாளம் காணுங்கள் அப்படின்றார். அந்த டயத்தில் ஒரு கல்லெறி சம்பவம் முஸ்லீம்கள் தரப்புலேயே நடந்துச்சு. அதை காரணமாக வச்சுக்கிட்டு எங்கோ ஒரு இடத்துல நடக்கிறத வச்சு ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தின் மேலேயும் கரியை பூசினார் பிரதமர் மோடி. இப்போ நாம் பார்க்குறோம், இந்த கல்லெறி சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் அத்தனை பேருமே இந்துக்களாக இருக்காங்க, ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. அப்போ இவர்கள் தேச விரோதிகள்னு சொல்லலாமா? இல்லை உடைகளை வச்சு அடையாளம் காணுங்கள், இந்து மதமே இப்படி தான் அப்படின்னு சொன்னாக்க எப்படி இருக்கும்? जौनपुर से रायबरेली जाने वाले रायबरेली एक्सप्रेस पर कुछ अराजक तत्वों द्वारा पथराव किया गया है। इस सूचना पर तत्काल वरिष्ठ अधिकारियों द्वारा मौका मुआयना किया गया तथा प्रकरण में तत्काल अभियोग पंजीकृत करते हुए पुलिस अधीक्षक महोदय द्वारा इस पूरे घटना के अनावरण के लिए 3 टीमें गठित की गई। सभी टीमों के प्रयास से आज दिनांक 11 जुलाई 2025 को प्रकरण में कुल 10 अभियुक्तों को गिरफ्तार किया गया है। जब इनसे पूछताछ की गई अभियुक्तगण से तो उसके द्वारा बताया गया कि इसमें एक चंदन नामक व्यक्ति था, जिसके साथ रोहित व कुछ अन्य व्यक्तियों के साथ बारात में मारपीट की घटना हुई थी। इसी क्रम में रोहित को ये जानकारी मिली थी कि चंदन उस ट्रेन से रायबरेली जा रहा है। तब फिर उसने अपने साथियों द्वारा ट्रेन को ढूंढने, उसे सर्च करने का प्रयास किया। जब वहाँ के कुछ यात्रियों द्वारा इसका विरोध किया गया तो उन्होंने मिलकर ट्रेन पर पत्थरबाजी की। सभी अभियुक्तों को गिरफ्तार। அடுத்து இந்த சங்கிகள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஊதி பெரிதாக்கி பேனை பெருமாளாக்குவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ ரகலை பண்ணி பிரச்சனை பண்ணுறாங்கல்ல. ஆனால் வட மாநிலங்களில் பாருங்கள், 2 ரோடு அப்படியே சுத்தமாக பொழந்துருக்குது. இன்னொரு இடத்துல இதை விட மோசமாக என்ன ஆகிடுச்சுனாக்க, அந்த ரோடு அப்படியே கீழே இறங்கிடுச்சு, அந்த பாலமே கீழே இறங்கிடுச்சு பாருங்கள். அதில் ஏணியை வச்சு பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகுதுங்க. அதே மாதிரி அங்கே ஒரு சின்ன பாலத்தை போட்டு அந்த பள்ளத்தை கடந்து போகுதுங்க பிள்ளைங்கள்லாம். இப்போது இவர்கள் ஆளக்கூடிய அந்த வட மாநிலங்களில் எது நடந்தாலும் சரி, அதை இவர்கள் கண்டுகொள்ள மாட்டாங்க. ஏன்னாக்க அவர்கள் பிரச்சனையில்னு வந்தாக்க ஓடி ஒளிஞ்சிருவாங்க. இங்கே தமிழ்நாடு, கேரளா இது மாதிரி எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் எது நடந்தாலும் அதை பெருசாக்கி அதை கலவரமாக மாற்றுறது தான் இவர்களுடைய வேலையை. இவர்கள் பதவியேற்ற கிட்டத்தட்ட 2 முறை மத்தியில் ஆட்சி அமைத்து 3வது முறை ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. ஆனாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. மதங்களை பிரித்து, மக்களை பிரித்து, அவர்களை ஒருத்தர் எதிரிகளாக்குனது தான் நம்ம இவர்களுடைய ஆட்சியில் நம்ம கண்டது. இந்த பாவம் அவர்களை சும்மாவே விடாது கண்டிப்பாக. ஏன்னா அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக பழகிட்டு இருந்த வட மாநிலத்து மக்களை இன்றைக்கி 2 பேரும் கத்தியை தூக்கிட்டு நிற்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னாக்க, அதுதான் இவர்களுடைய வெற்றின்னு சொல்லலாம். வேறு ஒன்றும் இவருடைய ஆட்சியில் இந்த ஒரு நன்மையும் இல்லை. இதில் அவர்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடியது ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய், இந்த 2 ஸ்லோகத்தை வச்சு அத்தனை பேருடைய வாயை அடைச்சிட்றாங்க. எது ஒன்று நடந்தாலும் உடனே ஜெய் ஸ்ரீராம். நம்ம எல் முருகன் மத்திய அமைச்சரே, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாட்டு பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு அவர் ஒரே பதில் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறார்.
திரும்பவும் நிருபர் கேட்குறாப்புல, என்னங்க இது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு உங்களுடைய அமைச்சருங்கிற முறையில் உங்களுக்கு என்ன பதில் அப்படின்னாக்க உடனே ஜெய் ஸ்ரீராம். இப்படி ஒரு மூட கூட்டத்தை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்குறோமா? அதே தான் இங்கேயும் நடக்குது. எது ஒன்று நடந்தாலும் சரி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு சாங் போயிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் எவ்வளோ ஊழல் பண்ணாலும் அது கண்டுக்கிறது இல்லை. எவ்வளோ எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அதை ஆட்சி மாற்றம் நடத்தினாலும் கவலை இல்லை. அவர்கள் தரப்பில் அவர்கள் செஞ்சால் அது எந்த ஒரு தப்பும் கிடையாது. இதனால் நான் பாதிக்கப்படுறது யாருங்க? சாமானிய மக்கள் தான். பெரும் பணக்காரன் ஆகிட்டே போகிறான். ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாக போயிட்டே இருக்கான். அவன் பிச்சைக்காரனோ ரோட்டில் கடந்து அவன் வாழ்க்கையை ஓட்டிடுவான். அந்த நடுத்தர வர்க்கம் தானே நம்ம இந்தியாவில் 90% நடுத்தர வர்க்கம் தான். அவர்கள் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க. அவர்கள் வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்க. வெளியில் சொல்ல முடியல அவர்களால். என்ன இந்த மாதிரி கிறுக்கணுங்களை நம்ம ஆட்சியில் அமர்த்திட்டு இப்போ அவங்க முள்ளு போய் தொண்டையில் மாட்டிக்கிட்டா எப்படி, அது மாதிரி தான். அந்த மாதிரி சிரமத்தில் இருக்காங்க இந்திய மக்கள்.